வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கிரைம் பேட்ரோல்ல இருக்க கதைலாம் நிறைய வில்லங்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. இந்த கதையில நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த கதையை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. பிரீத்தின்றவங்க அவங்க ஹஸ்பண்ட சீட் பண்றாங்க. அதுவும் ஒருத்தர் கூட சேர்ந்து இல்ல, 2-3 ஆட்கள் கூட சேர்ந்து சீட் பண்றாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் நிறைய பேர் கூட இவங்க ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் கதையை ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சீவ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் கார்ல வந்து இறங்குறாரு. எனக்கு ரூம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அங்க இருக்க மேனேஜரும் டீடைல் தாங்கன்னு கேக்குறாரு. இந்தாங்க கார்டை பார்த்து நீங்களே எழுதிக்கோங்கன்ற மாதிரி கார்டை தந்துடுறாரு. இப்ப இவருமே ரூம் எடுத்துட்டு உள்ள வந்துடுறாரு. இவர் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காரு. எதுக்காகன்றது கிளியரா தெரியல. இப்ப இவர் இருக்கார்ல, ரெஸ்ட் ரூம்க்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. இங்கதான் சஞ்சீவ் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் சுஜின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டோன்னு டியூஷனுக்கு கிளம்புவா. அந்த அளவுக்கு படிக்க வச்சிட்டு இருக்காரு. அவளுமே நல்ல மார்க்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதே மாதிரி படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு ஏதோ சொல்றதுக்கு வரா. அப்பா ப்ளீஸ் பா இதை மட்டும் கேளுங்கன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா போய் சாவியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது தெரியல. இப்ப இவருமே சாவி எடுக்கிறதுக்காக உள்ள வந்திருக்காரு. அப்படி உள்ள வரும்போதுதான் ஒரு ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாரு. இது யாரோட ட்ரெஸ் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் வேற ஒரு நபர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கிறது தெரியுது. அந்த நபர் ரொம்ப பயப்படுறாரு. உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு போல, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பிரீத்தின்ற இந்த ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் உள்ள இருக்கிறது சஞ்சீவுக்கு தெரியுதுல்ல. இப்ப சஞ்சீவ் கதவை தட்டுறாரு. இந்த ஒய்ஃப் ரொம்ப ரிலாக்ஸா கதவை திறந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. என் சாவி எங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இங்க ஒருத்தர் இருக்கிறத ஹஸ்பண்ட் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. இவங்களுமே என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த சஞ்சீவ் பெருசா கண்டுக்க மாட்டாரு. சாவி எங்கன்றத மட்டும் தான் கேக்குறாரு. ஒய்ஃபுமே சாவி இருக்கிற இடத்த சொல்றாங்க. இவருமே சாவி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன இவர் கண்டுக்காம போறாரு அப்படின்ற மாதிரி அந்த நபருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் சஞ்சீவ் யோசிச்சு பாக்குறாரு. ஏன் எதுக்குன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவன் ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள வரான். அப்பதான் ரூம்ல சஞ்சீவ் மிஸ் ஆகுறாரு அப்படின்றது தெரிய வருது. அவன் ரூம் ரெண்ட கூட தரல, பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருந்தான். அதனால தான் ரெண்ட கூட நான் முன்கூட்டியே வாங்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சூட்கேஸை விட்டுட்டு தான் போயிருக்காருன்ற மாதிரி ஒர்க்கர் சொல்றாரு. இவங்களுமே கார்டு தந்துட்டு போனார்ல, கார்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு தான் கால் கனெக்ட் ஆகுது. மருந்தெல்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கால் கனெக்ட் ஆகுது. பில்லுன்றவன் தான் போன் எடுக்கிறான். இப்போ இந்த மேனேஜர் விஷயத்த சொல்றாரு. இந்த பில்லு எதுவுமே பேசாம சட்டுன்னு காலை வச்சிடறான். ஏன் எதுக்குன்னு தெரியல. சஞ்சீவ் மிஸ் ஆனது வேற ஒரு பகுதியா இருக்கும். அங்க இருந்து போலீஸுங்க ஒய்ஃப் பிரீத்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் பில்ல பே பண்ணாம ஓடி போயிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்து பேசுங்க சார், அவர் எதுக்காக அப்படி பண்ண போறாரு, நாங்க பணக்காரங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் இதுதான் நடந்திருக்கு, இன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப பிரீத்தியோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. சார் நில்லுங்க, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பொண்ணு ஏதோ சொல்ல வந்தா பாத்தீங்களா, என்ன விஷயம்னு இப்பதான் நமக்கு புரியுது. பொண்ணு யாரையோ லவ் பண்றா. கண்டிப்பா அந்த லவ்வுக்கு அப்பா சம்மதிக்க மாட்டாருன்றது பொண்ணுக்கே தெரியுது. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா, ஆனா என்னால சொல்ல முடியல, நான் ஊரை விட்டு போறேன்ற மாதிரி தான் எழுதியிருக்கா. ஒய்ஃப் தான் லெட்டரை பார்த்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பேசாம போலீஸ் கிட்ட போலாமான்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. இல்ல இல்ல போலீஸ் கிட்ட எல்லாம் போக கூடாது, நானே பொண்ணு எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிளம்பி இருப்பாரு. அப்படிதான் சார் கிளம்புனாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் போலீஸுங்க கிட்ட சொல்றாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம், போலீஸுங்களும் கிளம்புறாங்க. இப்போ ஒரு வீட்டுல கார்டனிங் ஒர்க்லாம் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. புதுசா ஒருத்தங்க வீடு வாங்கியிருக்காங்க, அவங்க தான் பண்ண சொல்லியிருக்காங்க போல. இவர் பண்ணும்போது அந்த இடத்துல டெட் பாடியை பார்த்து பயப்படுறாரு. ஒரு பகுதியில பாடி பார்ட்லாம் கிடைக்குது. ஒரு ஆணோட பாடி பார்ட் கிடைக்குது. வயசானவர்ன்றது உங்களுக்கு தெரியுது, யாரோடதுன்றது உங்களுக்கு தெரியல. மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்பதான் பிரீத்திக்கு போன் கால் வருது. அந்த இடத்துல மேனேஜரா இருக்கவர் தான் கால் பண்ணிட்டாரு. மேடம் இந்த இடத்துல பொருள்லாம் திருட்டு போயிருக்கு மேடம், நான் சாப்பிட போன டைம்ல இது நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. அதாவது சஞ்சீவ் ஒரு மருந்து கம்பெனி வச்சிருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க இருந்து நிறைய பாக்ஸ் தான் திருட்டு போயிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. எப்படி நடந்ததுன்னு போலீஸுங்க கேக்குறாங்கல்ல. சாப்பிட போன டைம்ல யாரோ இப்படி பண்ணிருக்காங்க சார், நான் வரும்போது இப்படிதான் இருந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம்
இருக்கா, சந்தேகப்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பில்லுன்ற ஒரு பையன் இங்க டீ எல்லாம் குடுக்கறதுக்காக வருவான். அவனுமே டீயை தரதுக்காக வரான். அப்ப சஞ்சீவ் இருக்கார்ல, ஒரு நாளைக்கு ஒரு டீ தந்தா போதும்னு சொன்னல, இப்ப எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நானா எங்க வந்தேன், இந்த மேனேஜர் தான் கூப்பிட்டாருன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப சஞ்சீவும் முறைச்சி ஒரு பார்வை பாக்குறாரு. இவனுக்கு காசை தந்துடலான்ற மாதிரி காசெல்லாம் தராரு. ஒரு 40 ரூபா கம்மியா தராரு. 40 ரூபா கம்மியா தந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த பில்லு சொல்றான். நீ தர டீக்கு இதுவே போதும் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப முழு காசு தரப்போறியா இல்லையான்ற மாதிரி பில்லு ஒருமையில பேசுறான். ஏண்டா நீ யாரு நான் யாரு, என்ன ஒருமையில பேசுறன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்படிதான் பேசுவோன்ற மாதிரி பில்லு இருக்கான்ல, டீயை இவரோட ட்ரெஸ்ல எல்லாம் ஊத்திடுறான். இல்ல இவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு காசே தர முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாரு. அது எப்படி அந்த பில்லு அவ்வளவு மரியாதை இல்லாம நடந்துப்பான்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. எனக்கும் அதுதான் சார் புரியல, அதனால தான் அவன் மேல சந்தேகப்பட்டன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் வரும்போது பில்லு தான் இந்த இடத்துல இருந்திருப்பான். பில்லு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல. இப்ப மேனேஜர் கிட்ட பேசின போலீஸ் இருக்கார்ல, நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மேனேஜர் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். சஞ்சீவ் அப்பதான் இந்த மேனேஜரை வேலைக்கு சேர்த்திருப்பாரு. என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இந்த டைம் தான் சஞ்சீவுக்கு கல்யாணம் பிளானிங்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த மேனேஜரும் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. சார் நான் இந்த டைம் வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. முதல்ல நீ எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், நீ என்கிட்ட வேலை பார்க்குறவன் மட்டும்தான், கல்யாணத்துக்குலாம் வரணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சஞ்சீவ் ரொம்ப ரூடா பேசுறாரு. இதனால இவருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. சமயம் கிடைக்கும் போது இவனை கவனிச்சுக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு பார்வை பார்க்கறாரு. இவங்களுக்கு பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த நபருக்கு என்ன வயசு இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. 50 கிட்ட இருக்கும்னு தெரிய வருது. 50 வயசுல சஞ்சீவ்னு ஒரு நபர் தான் மிஸ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப சஞ்சீவை தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சார் சஞ்சீவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு சுஜி அப்படின்றது, அவளுமே மிஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு நபர் செடி நடுறதுக்காக தான் குழி தோண்டி இருப்பாரு. அங்கதான் பாடி கிடைச்சிருக்கும். ஒரு பாடி கிடைக்கல, 3 பாடி கிடைக்குது. பாடினா பாடி கிடைக்கல, எலும்பு கூட கிடைச்சிருக்கு. சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரோ புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. 30 வருஷமா இந்த பில்டிங் சும்மா தான் சார் இருந்தது. பேங்க் கிட்ட இருந்து ஒரு பிசினஸ் மேன் வாங்கினாரு. அவர் தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னாரு. நான் தோண்டும் போது தான் இதை பார்த்தேன்ற மாதிரி இங்க வேலை பார்த்தவனோ ஷாக்கிங்கா சொல்றான். சோ இந்த வீட்டுல இருந்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு, இதை தாண்டி சொந்தக்கார பையனா ஒருத்தன் இருப்பான். இவங்க 5 பேர் தான் இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா கிடைச்சிருக்க பாடி 3 பாடி தான். அப்ப 2 பேர் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க போல. அவங்க 2 பேர் எங்க போனாங்க, ஒருவேளை மீதி இருக்க 2 பேர் கொலையில சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் யோசிக்கிறது. இப்ப நமக்கு இன்ஸ்பெக்டரையும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. சஞ்சீவ் ஒரு ரூம்ல இருந்து காணாம போனார்ல, அதை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. மேனேஜரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு காணாம போயிட்டார் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப வேலை பார்க்குறவன் இருக்கான்ல, சார் போகும்போது சூட்கேஸை மட்டும் விட்டுட்டு தான் போனாரு, இந்தாங்க சூட்கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் தரான். இவரை ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல குடும்ப போட்டோ மட்டும் தான் கிடைக்குது. அதை தாண்டி பெருசா எதுவும் கிடைக்கல. பொண்ணு காணோன்னு தெரிஞ்சோன்னா வீட்டை விட்டு கிளம்பி இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒருவேளை பொண்ணு இந்த இடத்துல இருப்பான்னு நினைச்சு வந்தாரா என்னன்னு தெரியலன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சீக்கிரமா காரணத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. சஞ்சீவ் காணா போனாரு பாத்தீங்களா, அதே சமயம் தான் அவரோட ஃபேக்டரியில நிறைய பாக்ஸ் எல்லாம் திருடு போயிருக்கும். யார் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு தெரியல சார். இப்போதைக்கு பில்லுன்ற ஒருத்தனை சந்தேகப்படுறோம், ஆனா அவனை ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதை தாண்டி அந்த ஒய்ஃபான பிரீத்தியை பத்தி பயங்கரமா விசாரணை பண்ணிருப்பாரு. எல்லாருமே அந்த லேடியோட ஆக்டிவிட்டியை பத்தி தப்பா சொல்றாங்க சார். இதனால ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த லேடி கிட்ட விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி சஞ்சீவோட ஃபேக்டரியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய பாக்ஸ் திருடு போயிருக்கிறது தெரிய வருது. மேனேஜர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. பில்லுன்ற ஒரு பையன் காஃபி தரதுக்காக இந்த இடத்துக்கு வருவானா சார், அவனுக்கும் சஞ்சீவுக்கும் லைட்டா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சந்தேகப்படுறாருன்னு சொல்றாரு. இவங்களுமே லைட்டா அந்த பில்லு மேல சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவன் வீட்டுல இல்ல, எங்கேயோ தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடுறாங்க. இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதாவது பிரீத்திக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்திருக்காங்க. உன்னை நல்லபடியா நான் பார்த்துப்பேன், நமக்கு பிறக்க போற குழந்தையும் நல்லபடியா பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும், நம்ம அதுக்கான வேலையை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்லிட்டாங்க. இவருமே லைட்டா சிரிக்கிறாரு. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சரியா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரீத்திய ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. உங்க பொண்ணு காணாம போனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, எதுக்கு பண்ணலன்ற மாதிரி கேக்குறாரு. சார், காணாம போல ஒரு பையன் கூட ஓடி போயிருக்கா, இதை போய் நாங்க கம்ப்ளைண்டா சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் எங்க குடும்பம் மானம் தான் போகும். ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு சொன்னாரு. ஒரு வாரத்துக்குள்ள பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள பார்த்தா ஹஸ்பண்டும் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காருன்றதை இவங்க கிட்ட சொல்லல, அதனால தான் காணாம போயிருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், உங்களோட ஆக்டிவிட்டியை பத்தி தப்பா சொல்றாங்களே, உங்க அஃபேர் ஒருவேளை இதுக்கு காரணமா இருக்குமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அது என்ன சார் அஃபேர்னு நிறுத்திட்டீங்க? எனக்கு அஃபேர்லாம் கிடையாது, அஃபேர்ஸ் இருக்கு. அதாவது 2-3 பேர் கூட நான் ஒன்னா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இவங்களே இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. இவங்க பழகிட்டு இருக்கிறத பத்திலாம் தெனாவட்டா சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங் சில விஷயங்களை காமிச்சாங்கல்ல, இந்த லேடியை பத்தி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க 2-3 நபர்களை இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அடிக்கடி அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்குமே இதை பத்தி நல்லா தெரியும், அவரே இதை பத்திலாம் கவலைப்படல, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வரும்போது கூட கூலா இருந்ததுக்கு இதுதான் காரணம் போல. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற போலீஸ் டீம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட பசங்க கிட்ட நம்ம விசாரணை பண்ணோம், ஏன்னா அவனுங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட சஞ்சீவை கொலை பண்ணிருக்கலாம், அவங்க எல்லாம் யாருன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. 3 எலும்புக்கூடு கிடைச்சது பாத்தீங்களா, அதை செக்கிங்காக அனுப்பியிருப்பாங்க. 2 வயசானவங்களோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு, இதை தாண்டி ஒரு பையனோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. சோ அந்த ஃபேமிலியில ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு அந்த பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் 3 பசங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுல ஒரு பையன் மட்டும் இவங்களோட சொந்த பையன் கிடையாது, மன வளர்ச்சி கம்மியா இருக்கும், அதனால தான் இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சுஜின்ற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவன் கூட தான் ஓடி போயிருக்கா அப்படின்ற மாதிரி லெட்டர்ல எழுதியிருக்கால, அந்த பையன் யாரு என்னன்ற மாதிரி இவங்க விசாரிச்சிருப்பாங்க. அது மேனேஜரோட பையன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையன் தான் அந்த பொண்ணு கூட சுத்தி இருக்கான் சார், அவன் கூட கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நேரா மேனேஜரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க பையன் எங்க, உங்க பையன் தான் ஓடி போயிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி, என் பையன் வீட்டுல தான் இருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. எங்க கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இங்க வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. பையனும் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இந்த பையனோட பேரு ரயான் அப்படின்றது. ரயான் என்ன சொல்றான்னா, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சார் பழகிட்டு இருந்தோம், மத்தபடி எல்லாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த பையனை செக் பண்ணணுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவனோட டவர் ரேஞ்ச் எல்லாம் எங்க இருந்ததுன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி, என் பையன் கிட்ட போனே இல்ல சார், அவன் வீட்டுல இருக்க போனை தான் யூஸ் பண்றான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இருந்தாலுமே லைட்டா பையன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு. சரி, நம்ம ஸ்டைல்ல விசாரிப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி படுத்துட்டு இருக்கா. அந்த பையன் யாருன்றதை நமக்கு காட்டல. இந்த பொண்ணு முழிச்சு பார்க்கும் போது அந்த பையன் லெட்டரை வச்சுட்டு போயிருக்கான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் போறேன்ற மாதிரி தான் எழுதியிருக்கான். நம்மளை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பான்ற மாதிரி தனியா பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது வேற ஒரு காலமா இருக்கும், இந்த போலீஸ் விசாரிக்கிறது வேற ஒரு காலமா இருக்கும். இதே ஏரியால ரொம்ப வருஷமா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த ஃபேமிலியை பத்தி இந்த போலீஸ் கேட்கறது. இந்த ஃபேமிலியில மொத்தம் 5 பேர்னு சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. இவர் பாத்துக்கலான்ற மாதிரி தான் வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்றதுனால அப்பாவுக்கு சுத்தமா இவனை பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பாரு இவனை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. பசங்களோட படிப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீ ஒன்னும் படிக்க தேவையில்ல, வீட்டிலே இருன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அவனுக்கு கோவத்தை வர வைக்குது. திடீர்னு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல சார், 5 பேருமே மிஸ் ஆனாங்க. ஆனா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 2 பசங்களை மட்டும் ஒரு ஆசிரமத்துல வச்சு நான் பார்த்தேன் சார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பக்கத்து வீட்டு நபர் சொல்றாரு. சஞ்சீவ் வரும்போது பிரீத்தி கூட ஒரு நபர் ஒன்னா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் பேரை நம்ம ராஜேஷ்னு வச்சுப்போம். இப்ப ராஜேஷை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் அடிக்கடி பிரீத்தி வீட்டுக்கு போறது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரோட ஒய்ஃப் இருக்கிறத பாக்குறாங்க. அதனால வெளியே வா பேசிக்கலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. உனக்கும் பிரீத்திக்கும் அஃபேர் போதில்ல, அதை பத்தி பேசணும், இங்க பேச முடியாது, நீ ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி இவரை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. பில்லுவை கண்டுபிடிக்கணும்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கும் போது பில்லு மாற்றான். பில்லு போலீஸை பார்த்தானா தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா இவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல லாக் பண்ணி இவனை பிடிச்சிடுறாங்க. உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி ராஜேஷ் கிட்ட கேக்குறாங்க. சார், வேணும்ட்டே இதை நான் பண்ணல, அதுவா நடந்தது அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு விஷயத்த சொல்றான். அந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, சஞ்சீவ் கூடயும் பொண்ணு கூடயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நபரை நடுவுல பாக்குறாங்க. என்ன இப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி இந்த ராஜேஷும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து அவங்க நம்பரை எழுதி டேபிள்ல வச்சுட்டு போறாங்க. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த சான்ஸை விடக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க கிட்ட பேசி பழகி இருப்பாரு. அப்படிதான் 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஒரு நாள் நாங்க ஒண்ணா இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்தாரு சார், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா ஹஸ்பண்ட் இதை சுத்தமா கண்டுக்காம போனாரு. எப்படி இது பாசிபிள்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரிலாம் இந்த ராஜேஷ் சொல்லிட்டு இருக்கான். இந்த ராஜேஷோட போனை செக் பண்ணிருப்பாங்க. அம்மா பொண்ணு கூட சேர்ந்து ஒண்ணா இருக்கிற மாதிரிலாம் இவன் வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பான். அந்த மாதிரி அம்மா பொண்ணு கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்க, அதோட விளைவா தான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அதெல்லாம் சும்மா ஃபேண்டசிக்காக பாக்குறது சார், அந்த மாதிரி பண்றதை பத்தி நான் யோசிச்சது கூட இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். சஞ்சீவ் இறந்து போனதுக்கோ அந்த பொண்ணு காணாம போனதுக்கோ நீ காரணம்னு தெரிய வந்தது, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப அந்த போலீஸை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்றாரு. அந்த ஃபேமிலியோட போட்டோஸ் கிடைக்குமான்ற மாதிரி தான் தேடி பாக்குறாரு. போட்டோஸ் கிடைக்குது. ஆனா எல்லாரோட முகமும் அலைஞ்சு போன மாதிரி இருக்கு. இதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அந்த பசங்களை ஆசிரமத்துல பார்த்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அங்க செக் பண்ணி பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பசங்க ஆசிரமத்தை விட்டு போயிருப்பாங்க. இப்ப வேற ஒரு தகவல் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டுக்கு கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் ஒரு வாட்ச் போட்டிருப்பான். அதை வச்சு ட்ராக் பண்ணும்போது அந்த பையன் ஒரு ஹோட்டல்ல இருந்திருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கான்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. இப்ப சட்டுன்னு வீட்டுல வந்து அமுக்குறாங்க. வீட்டை சேர்ந்த எல்லாருமே கிளம்புறதுக்கு பார்க்கும்போது இந்த பையனையும் அப்பாவையும் அமைக்கிறாங்க. நேரா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. இந்த பையனோ சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சுஜிக்கு பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ரயான் தான் படுத்துட்டு இருந்திருப்பான். சுஜியை விட்டுட்டு கிளம்பலான்னு யோசிக்கிறான். ஏன்னா அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சிருப்பான், அதனால தான் கிளம்பி இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணல சார், அவளும் வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சேன், வீட்டுக்கு வரலன்னு எனக்கு பயம் வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த மேனேஜருக்கு சஞ்சீவ் மேல தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கும். அந்த கோபத்தை மத்தவங்க கிட்ட பேசும்போது வெளிப்படுத்திருப்பாரு. அந்த கோபத்தை மனசுல வச்சு நீங்க தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சத்தியமா நானா இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சஞ்சீவ் நல்ல பிசினஸ்லாம் பண்ணல, பார்மசி கம்பெனி வச்சிருக்கன்ற மாதிரி நிறைய ட்ரக்கை தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ட்ரக் வச்சிருக்க பாக்ஸ் தானே காணாம போச்சுன்னு கேக்குறாரு. ஆமா சார், அதுதான் காணாம போச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்லீகல் வேலை நடக்கிறத பத்தி சொல்றீங்க, நீங்களா சொல்லல, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா வேற ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுமே இறந்து போன மாதிரி கிடைச்சிருக்கா. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு யாரோ போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆக்சிடென்ட் பண்ண வண்டியை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் ரெண்டு பேருமே இறந்து போனதை பத்தி பேசிட்டு இருக்காருல. அப்ப பிரீத்தி வந்து இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்களா? என் ஹஸ்பண்ட் இறந்து போனதை இவ்வளவு நாள் மறைச்சிருக்கீங்களா? இப்ப பொண்ணு இறந்து போயிட்டாளா? இதுக்கு இந்த மேனேஜர் கூட காரணமா இருக்கலான்ற மாதிரி இவங்க மேனேஜர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க ஆளுங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பில்லு மாட்டிருக்கான்ல, அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஆக்சுவலா ட்ரக்கை தானே அவங்க கைமாத்திட்டு இருக்காங்க. இது பில்லுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம காசு பார்க்கலான்றதுக்காக தான் பாக்ஸ் எல்லாம் தூக்கியிருப்பான். சஞ்சீவ் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்றான். சஞ்சீவ் கிட்ட எப்படி ரூடா பேசின, அதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் சஞ்சீவோட பாஸ்ட பத்தி எனக்கு தெரியும் சார், என் ஏரியால இருக்க பாட்டி தான் அதை பத்தி சொன்னாங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இது பாட்டி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் சம்சாலாம் விற்கிற கடை தான் வச்சிருக்காங்க. அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. சஞ்சீவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவரா இருப்பாரு. அந்த அனாத ஆசிரமத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் கூட தான் எப்பவுமே விளையாடிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே என் கடையில வந்து சம்சாலாம் வாங்குவாங்க, நான் சும்மாலாம் தருவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு பசங்களை ஒரு ஆசிரமத்துல வச்சு பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, மனநலம் பாதிக்கப்பட்டவனும் வேற ஒரு பொண்ணும் இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காங்க போல. சோ சஞ்சீவ் சாதாரண ஆளா இருந்திருக்காரு, இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணி தான் பெரிய ஆளா மாறி இருக்காரு. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அந்த பில்லு ரொம்ப தெனாவட்டாலாம் பேசியிருப்பான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேஸை நம்மளும் கேள்விப்பட்டிருக்குமே இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதாவது வேற ஒரு டைம் லைன்ல ஒரு போலீஸ் விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போட்டோவெல்லாம் வாங்கி இவங்க பாக்குறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, கேஸை முடிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் சஞ்சீவ் கூட விளையாடி இருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணுமே அங்கதான் இருந்திருக்கா. எப்படி கண்டுபிடிக்கிறது? போட்டோ வேற இப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. போட்டோ கிளியரா இருந்தா கூட வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்றத மாத்தி நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. அப்பதான் மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு 4 விரல் தான் இருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம விசாரணை அப்ப பார்த்தோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யாருன்றது ஆளுங்களுக்கு தெரியல. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உடனே அந்த ஹோட்டலுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சஞ்சீவ் ஒரு ஹோட்டல்ல காணாம போனார்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க ஒர்க்கர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா அவனோட கையில 4 விரல பார்த்திருப்பாரு. அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர வச்சிடுறாரு. இவன் கூட ஒரு பொண்ணு ஆசிரமத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் இவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மேனேஜரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ரெண்டு பேரையும் பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
சரின்ற மாதிரி போலீஸுங்களுமே ரிலீஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரீத்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் போட்டோக்கும் பொண்ணு போட்டோக்கும் மாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. லைட்டா ஃபீல் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் சொல்றத விஷுவலா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சீவ் ரூம்க்கு வந்தாரு பாத்தீங்களா, இவனுமே தண்ணி தரதுக்காக அந்த இடத்துக்கு வரான். இவன் கையில 4 விரல் இருக்கிறத சஞ்சீவ் கவனிக்கிறாரு. என்ன தெரியுதா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அந்த ஆசிரமத்துல இருந்த பிரேம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரேம் தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்கல்ல, அதனால மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. பிரேம் இருக்கார்ல, அப்பெல்லாம் எவ்வளவு ஜாலியா பேசுவோம், அந்த மாதிரி பேசலாம், எனக்கு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்க்கு வரியான்னு கேக்குறது. இவர் பொண்ணு காணோன்ற டென்ஷன்ல இருக்கார்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ப்ளீஸ் மச்சான் வான்ற மாதிரிலாம் இந்த பிரேம் சொல்றாரு. இதனால கடைசியில இவரும் ஏத்துக்கிறாரு. பிரேம்க்கு ஒதுக்கி இருக்க ரூம்க்கு வந்துடுறாரு. பரவாயில்லடா, இந்த ரூமும் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து பிரேம் இருக்கார்ல, இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாரு. இவரை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் துண்டு துண்டா நறுக்கி போட்டிருக்காரு. இதெல்லாம் யார் சொல்லி பண்ணன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எல்லாமே என்னோட பூஜாக்காக தான் பண்ணேன், எல்லாமே என்னோட பூஜாக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். அதாவது இவன் கூட ஆசிரமத்துக்கு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்காக தான் பண்ணதா இவன் சொல்றான். அந்த பூஜா யாரா, இப்ப எப்படி இருப்பா, போட்டோவை காட்டுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவன் வச்சிருக்க போட்டோவை காமிச்சிடுறான். போட்டோவை பாக்குற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த பூஜாவை இவர் உட்கார வச்சிருக்காரு போல. நீங்க பூஜாவா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் பூஜா யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஒன்னு அந்த மேனேஜர் ஒய்ஃபா இருக்கணும், அப்படி இல்லைன்னா யாரா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். வேற யாரும் இல்ல, பிரீத்தி தான். இப்பதான் பிரீத்தி அந்த காலத்துல பண்ண ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் பாத்தீங்களா, இவனை செக்ஷுவலா யூஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இவளுக்கு இந்த வயசுல இருந்தே இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கும். இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்றதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க பூஜா, இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அப்பா வரட்டும் இன்னைக்கு சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவளுக்கு பயம் வந்துருது. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ எனக்காக எதுனாலும் பண்ணுவல்ல, இவங்க கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்றா. அதாவது இவனை மேனிபுலேட் பண்றா. இவனுமே சரி நான் எல்லார் கதையும் முடிச்சிடுறேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒரு அண்ணன் இருப்பாரு, அதை தாண்டி அப்பா அம்மா இருப்பாங்க. 3 பேரோட கதையும் முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் பாடியை இவங்க டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே அனாதை மாதிரி ஆசிரமத்துல சேர்ந்திருப்பாங்க. 2 பேருமே தனித்தனி ஆளுன்ற மாதிரி தான் அந்த ஆசிரமத்துல சேர்ந்திருப்பாங்க. அந்த ஆசிரமத்துல இவங்களுக்கு ரொம்பவே இந்த சஞ்சீவை பிடிச்சிருக்கும். அதனால தான் சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அவர் செக்ஷுவலா சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால தான் மத்த ஆண்கள் கூட எல்லாம் இவங்க ஒண்ணா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரேம பாக்குறதுக்காக எப்பயாவது மட்டும் அந்த இடத்துக்கு போவாங்க. அதுவே அவனுக்கு போதும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவனை பாக்குறதுக்காக நான் போவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுக்காக பிரேம் மூலியமா ஹஸ்பண்ட கொல்ல சொன்ன, அதுக்கு பதில சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பொண்ணு காணாமனால அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இவங்க எப்படின்னா போகட்டும்ன்ற மாதிரி பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஆனா பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா கோவப்பட்டு பலார்னு அறையிறாரு. நீ பண்றத அப்பப்ப அவ கவனிச்சிருப்பா போல, அதனால தான் ஓடி போலான்னு முடிவு எடுத்திருக்கா. நீ யாருக்கும் தெரியாம என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொன்ன, ஆனா இப்ப பொண்ணு ஓடி போயிட்டால, இதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரிலாம் பயங்கரமா மிரட்டுறாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேற ஒரு பிளானை இவங்க போடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, எங்க பொண்ணு கால் பண்ணான்னு சொன்னாங்க, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமாங்க, ஒரு ஹோட்டல்ல இருக்கானா, அந்த ஹோட்டல்ல வச்சு உங்ககிட்ட பேசணுமா, உங்களை வர சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, நான் உடனே பேசி கூட்டு வரேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஹோட்டல்ல தான் பிரேம் வேலை பார்ப்பான். வந்தா கதையை முடிச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். இப்படிதான் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பொண்ணோட கதையை எதுக்காக முடிச்சன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பொண்ணு வீட்டுல இருந்தாலும் தொல்லல, இவங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனால பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக அவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ எங்கம்மா இருக்க, இந்த பகுதிக்கு வாமா, எதுனால பேசிக்கலாம், வீட்டுக்கு வான்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நினைச்ச இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பொண்ணு அப்படி வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி வண்டி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப வர வண்டி அடிச்சு தூக்கிடுது. நிக்காம இங்க இருந்து கிளம்பி போயிருது. இவங்க நினைக்கும் போதெல்லாம் யார் கூடயாவது சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸா யாருமே இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் பக்காவா பிளான் போட்டு 2 பேரையும் காலி பண்ணிருப்பாங்க. போலீஸுங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, உனக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதோடயே இந்த எபிசோட் கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட கதையை படமாவே மாத்தலாம். இந்த அடல்ட் கண்டென்ட் மட்டும் இவ்வளவு வைக்காம கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி படமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.